ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 201 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மல்டிபிள் ட்ராப்ஸ் கவுண்ட் டவுன் டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சுனாடே இந்த எல்லா பேப்பர் பாம்ஸுமே ஒரு டிவர்ஷன் தானா அப்படின்பாங்க. ஆமான் பையினோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்பா சிசுனே. என்னோ இதை செய்யக்கூடிய ஆள் தான், ஆஃப்டர் ஆல் ஒரு டிராப்பர் தானே அப்படின்பாங்க. ஷிகமாரு அண்ட் சோஜி பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்க இடத்துல இருப்பாங்க. தலைவன் கென்னோவோட ஆக்ஷன்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணி பார்ப்பான். அவனோட இன்டென்ட் தான் என்ன அப்படின்ட்டு மாஸ்டர் கார்பெண்டர் வீட்ல இருந்து ப்ளூ பிரிண்ட்ஸை திருடினா ஆன்பு பிளாக் முன்னாடி செத்தமாய் நடிச்சான் அப்படின்னு மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு தலைவன் அவனோட திங்கிங் போஸ்ட்க்கு வருவான். இவன் பண்ண இந்த வேலைனால எஸ் லெவலுக்கான செக்யூரிட்டி அலர்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லா ஷினோபிஸுமே பார்டர் கிட்ட போனாங்க. அதனால கென்னோ ஃப்ரீயா சுத்த முடியும். அவன் திருடிட்டு போன எல்லா ப்ளூ பிரிண்ட்ஸையுமே எதுக்காக மேல இருந்து அப்படியே வீசினான். இதனால இவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்டருக்கு போன ஷினோபிஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. என்னதான் பண்ண போறான், எல்லாத்தோட அட்டென்ஷனையும் பேப்பர் பாம் பக்கம் திருப்பினா எல்லா ஷினோபிஸையுமே ரீஅசம்பிள் ஆக்க வச்சான். ஒருவேளை இதுவும் அவன் பிளானோட ஒரு பார்ட்டோ அப்படின்னு திங்க் பண்ணுவான் ஷிகமாரு. ஸ்டோன் ஃபேஸஸ பார்த்துட்டு ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்னு ஷாக் ஆவான். நருட்டோ வந்துட்டு கென்னோ கிட்ட இந்த பேப்பர் பம்ப்ஸ் எல்லாமே வெறும் டைவர்ஷனுக்காக தானா அப்படின்னு ஷாக் ஆவான். உன்னை சுத்தி இந்த ரூம்ல பாரு எத்தனை பேப்பர் பம்ப்ஸ் இருக்கு அப்படின்பா. கென்னோ இத்தனை பேப்பர் பம்ப்ஸ் எதுக்குன்னு சொல்லி கேட்பான். கென்னோ இந்த ஸ்டோன் ஃபேஸஸ்க்கு பின்னாடி ஜியாலஜியை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்பான். எதை பத்தி சொல்ற அப்படின்னு கேட்பான். இது ரொம்பவே முக்கியம். இந்த கிரேட் ஸ்டோன்ஸை செதுக்குனது கரெக்டா லீஃப் வில்லேஜுக்கு பின்னாடி. இது ரொம்பவுமே ஹார்டா இருக்கிற ராக். அதுல ஏகப்பட்ட நேரோ லைன்ஸ் இருக்கும். அதுல பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறது மூலமா தான் இந்த ஸ்டோன் ஃபேஸஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இந்த ஸ்டோன் ஃபேஸஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கும் சரி 30 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி. அப்ப மட்டும் நான் வர கிடையாது. ஏகப்பட்ட தடவை நான் லீஃப் வில்லேஜுக்கு வந்து நிறைய விஷயங்களை செக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பேப்பர் பாம்ஸை எப்படி செட் பண்றது, இந்த பிளாட்டியோ டிஸ்ட்ராய் பண்றதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன் அப்படின்னு கென்னோ சொல்லும் போது நருட்டோ ரொம்ப ஷாக் ஆவான். ஷிகமாரு யாருக்குமே அந்த ஸ்டோன் ஃபேஸஸ் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்காது. அதுவும் குறிப்பா இந்த மாதிரி பேப்பர் பாம்ஸை தேடிட்டு இருக்கும் போது அந்த வகையில இந்த ஸ்டோன் ஃபேஸஸ்லாம் பார்க்க நார்மலா தான் இருக்கு. ஆனா மொத்தமா பிளாஸ்ட் ஆச்சுனா அப்படின்னு திங்க் பண்ணுவான். இந்த லீஃப் வில்லேஜ் மண்ணோட மண்ணாயிரும் அப்படின்பாங்க கென்னோ. இதை கேட்ட நருட்டோலாம் ரொம்பவுமே காண்டாவான். கென்னோ ரொம்ப சந்தோஷத்தோட லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிஞ்சிரும்பா. ஷிகமாரு வந்துட்டு லீஃப் வில்லேஜ் மொத்தமாவே அழிஞ்சிரும்ட்டு ரொம்பவுமே ஷாக் ஆவான். சோஜி கிட்ட இதை பத்தி நம்ம 5th ஒக்காகே கிட்ட உடனே ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்பா. சோஜி சிப்ஸ் பாக்கெட்டை முடிச்சிட்டு தான் எந்திரிப்பான். நம்ம சீக்கிரம் போய் காய் சென்சே வரதை தடுக்கணும் அப்படின்ட்டு ஓடும் போது கீபா அண்ட் லீ வருவாங்க. டே குட் நியூஸ்டா, காய் சென்சே வந்துட்டாரு அப்படின்பா. முடிஞ்சுவோ அப்படிங்கிற மாதிரி ஷிகமாருக்கு. காய் சென்சே எனிமி நினைச்சா நாங்க செய்யறதுக்கு விட மாட்டோம்ட்டு வெறித்தனமா ஓடி வருவாங்க எல்லாருமே. முடிஞ்சு அப்படின்பா ஷிகமாரு. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்பான் லீ. இந்த இடத்துக்கு ஹினாட்டா வந்துட்டு நருட்டோ அப்படிங்கும் போது எல்லாருமே ஷாக் ஆவாங்க. நருட்டோ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நீ பண்ணினா ஏகப்பட்ட இன்னசென்ட் பீப்புள் சாவாங்க, இந்த இடமே மொத்தமா அழிஞ்சிரும், எதுக்காக இதை நீ பண்ற, இதெல்லாம் தப்பு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் உன்னை ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்பா. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்பாங்க. இன்னும் இந்த பேப்பர் பாம்ஸை டெட்டனேட் பண்ணாம நான் தடுப்பேன்டா அப்படிங்கும் போது அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒன்ஸ் நீ இந்த இடத்துக்கு கால் எடுத்து எப்ப வச்சையோ அப்பவே எல்லாமே செட் ஆயிருச்சு. என்ன ட்ரிகர் பண்றதுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு நீ வெளியே போனேனாலே இந்த இடம் மொத்தமா பிளாஸ்ட் ஆயிரும் அப்படின்பா. ஆசுமா அண்ட் குரனாய் அவங்களோட டீம்ஸோட வருவாங்க. இதை பார்த்த அந்த வயலட் கலர்டு ஈகிள் பாத்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துரும், எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. அந்த டிவைஸை ட்ரிகர் பண்ண வேண்டியது மட்டும்தான் மிச்சம். ஹீட் டெவில் வில்லேஜ் சந்திச்ச அதே விதியை லீஃப் வில்லேஜும் சந்திக்க போகுது அப்படின்பாரு. அதை நடக்க நான் விட மாட்டேன்ட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணும்போது இது முடிஞ்சுடா அப்படின்னு கத்துவாங்க. இன்னும் குனாய் எடுத்து எறிவான். க்ளோன்ஸ் மட்டும் இல்லாம ரியல் நருட்டோவுக்கும் அடிபடும். டே இது யூஸ்லெஸ்டா அப்படின்பாங்க. இன்னும் உன்ன மாதிரியான ஒரு பையனால என்னோட ட்ராப்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண வைக்கிறதுங்கிறது முடியாத காரியம்டான்பா. டவுட்டே இல்ல, நான் தனியா இருந்தா கண்டிப்பா அது முடியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்னால முடியும் அப்படின்பா. இச்சிராக்கு கடையில வந்துட்டு அவங்கள பத்தி தான் மோசமா பேசிட்டு இருந்துங்கும் போது நாங்க எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம், இருந்தாலுமே அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்பா. எல்லாருமே லீஃப் வில்லேஜோட ஷினோபிஸ் லீஃப் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க என் கூட சேர்ந்து அப்படின்பா. நீ என்ன ட்ராப் செட் பண்ணாலும் உன்னால முடியாதுடா அப்படின்பா நருட்டோ. நான் எல்லாத்தையுமே வெடிக்க வைக்க போறேன், முடிஞ்சா தடுத்துக்கடா அப்படின்பா. இந்த இடத்துக்கு கீபா அண்ட் அக்கமாரு வந்துருவாங்க. எப்படா வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு நீ ஹினாட்டாவை தான் தேங்க்ஸ் பண்ணும், அவ உன்னை காணணும்னு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணிட்டு அவ பியாக்குகான யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சா அப்படிங்கும் போது அதுவுமே இந்த இடத்துக்கு வேலைக்கு ஆகாதா அப்படின்பா. இன்னும் ஃபைனல் ட்ராப் கண்டிப்பா அந்த ஸ்டோன் ஃபேஸஸ் கிட்ட தான் இருக்கும்னு ஷிகமாரு ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நருட்டோ ஷாக் ஆவான். நான் என்னோட ஆப்பனன்ஸை சாதாரணமா எடுத்துக்கிட்டேன் அப்படின்பா. ஆமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா ஷீனோ அவனோட இன்செக்ட்ஸை யூஸ் பண்ணி கென்னோவை கேப்சர் பண்ணுவான். இந்த இடத்துல ஷீனோ ஷாக் ஆயிட்டு ரெண்டு பேருமே குனிங்க அப்படின்னு கத்துவான். பிளாஸ்ட் ஆகும்.
ஆகும். திரும்பவும் தன்னைத்தானே வெடிக்க வச்சிட்டானான்ட்டு ஷாக் ஆவாங்க. அதெல்லாம் நடக்கல, இது சப்ஸ்டிடியூஷன் தான். இன்செக்ட்ஸ் கவர் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்திருக்கான் அப்படின்மா ஷீனோ. டாப் ஆஃப் த ஸ்டோன் ஃபேசஸ் கிட்ட மெயின் பேப்பர் பாம் வச்சிருப்பான். அதுல குணாய் வச்சு அடிக்க போகும்போது முடிஞ்சுட்டு கத்துவான். திடீர்னு பார்த்தா ஸ்டாப் ஆயிருப்பான். ஷிகமாரு அவனோட ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ஜுட்சுல பிடிச்சிருப்பான். ஷிகமாரு அவனை பக்கத்துல வர வைப்பான். சோஜியை வந்து டைட்டா ஹோல்ட் பண்ண சொல்லுவான். சோஜி கென்னோவை தொட்ட உடனே பாத்தீங்கன்னா ஸ்மோக் ரிலீஸ் ஆயிரும். எனிமி டச் பண்ண உடனே ஆக்டிவேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிருப்பான் போல இருக்குன்ட்டு கென்னோ இருக்க பொசிஷனை சொல்லி ஜோஜி அட்டாக் பண்ண சொல்லுவான். லீஃப் வில்லேஜ் இதோட முடிஞ்சுடான்னு சொல்லி குணாய் வச்சு பேப்பர் பாம்ல அடிப்பான். டெட்டனேட் ஆயிருக்காது. என்னடா ஆச்சுன்ட்டு ரொம்ப ஷாக் ஆவாங்க. இன்னும் 10 அந்த பேப்பர் பாம்ஸ்ல நாங்க எப்பவோ வெடிக்காத மாதிரி பண்ணியாச்சு அப்படின்பா. எல்லா ட்ரிகரிங் டிவைஸையும் சேர்த்தி தான் அப்படின்பா நெஜி. இதோட ஆட்டம் முடிஞ்சிச்சுன்ட்டு கோனஹா 11 டீமே பாத்தீங்கன்னா கேதர் ஆகி நிக்கும். நீ எவ்வளவு பெரிய ட்ராப்பரா வேணா இருந்துக்க, ஆனா நாங்க டீம் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா உன்னை விட பெட்டரா தான் இருப்போம் அப்படின்பா நருட்டோ. கிவ் அப் பண்ணிருன்னு சொல்றக்கு நான் சாகர வரைக்கும் கிவ் அப் பண்ண போறதே இல்லை அப்படின்பாங்க. இன்னும் நருட்டோ செம்ம காண்டாயிட்டு எப்படியா இருந்தா நாங்க உங்களை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்பா. என் பையன் மூஞ்சியில் நான் எப்படி முழிப்பேன் அப்படின்ட்டு சிக்னல் கொடுப்பான். திடீர்னு பார்த்தா கென்னோ இருக்க மாட்டான். அதோ அங்க இருக்கான்னு ஈனோ கை காட்டுவா. எல்லாத்தையுமே உங்களால டிசாம் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு ட்ரிகரிங் டிவைஸ்ல குணாயை வச்சு அடிப்பான். மொத்த இடமே பாத்தீங்கன்னா செம்ம பிளாஸ்ட் ஆகும். இந்த மவுண்டைன்ஸ் அப்படியே உடைய ஆரம்பிக்கும். மவுண்டைன்ஸ் டைரக்டா வில்லேஜ் மேல அடிக்க போகுது அப்படின்ட்டு நருட்டோ கத்துவான். எல்லாருமே காமா இருங்க, இது வெறும் கென்ஜுட்சு தான்ட்டு ரிலீஸ் பண்ணி விடுவா சகுரா. எல்லாருமே நார்மலா நிப்பாங்க, தலையை மட்டும் ஆடிட்டு நிப்பான். கென்னோ சமனிங் ஜுட்சு யூஸ் பண்ணி தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஈனோ அவளோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு யூஸ் பண்ணுவா. கென்னோவோட பாடி பெயின் தாங்க முடியாம அந்த ஜுட்சுவை பிரேக் பண்ணிடுவா. அவரோட உடம்பு நம்மளோட சண்டை போட்டல அதிகமா ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சகுரான் நருட்டோ கிட்ட சொல்லுவா. எஸ்கேப் ஆகும்போது லீ இருந்துட்டு என் கூட ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். கென்னோனால கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது. ஸ்மோக்கை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாரு. இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு நிப்பானுங்க. நருட்டோ அந்த இடத்துக்கு போய் பாப்பான். ஸ்மோக் எல்லாம் போயிரும். ஒரு தாய் ஜுட்சு மாஸ்டரான யங் பர்சன் கிட்ட நல்லா சரிக்கு சமமா நிக்க முடியாது அப்படின்பா. அதை நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்களும் தாய் ஜுட்சுல பெஸ்டா இருக்கீங்க சார் அப்படின்பா லீ. ஒரு வழியா அது முடிஞ்சு வச்சுட்டு நருட்டோ சந்தோஷப்படுவான். இது இன்னும் முடியல தம்பி அப்படின்பாரு கென்னோ. இதுக்கு என்ன அர்த்தம் லீ கேட்கும் போது ஷிகமாரு வந்துட்டு அவர் சமன் பண்ண அனிமல் எங்கன்னு சொல்லி கேட்பான். மேல இருந்து பறந்து வரும். அதோட ஃபுட்ல பாத்தீங்கன்னா பேப்பர் பாம்ஸ் இருக்கும். தேர்ட் ஹோக்காகேயோட ஸ்டோன் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கிராக் விழுந்த மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அதை பண்ணது பாத்தீங்கன்னா கென்னோ தான். அந்த கிராக்கை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேப்பர் பாம்ஸ் இருக்கும். அதை வெடிக்க வச்சாலே போதும். மற்ற பகுதியோட இது கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருக்கனால சீக்கிரமாவே அந்த ரிசல்ட்ங்கிறது இருக்கும் அப்படின்பாரு. ஆக்சுவலா இங்க இருக்க பேப்பர் பாம்ஸ் வெடிச்சாலே போதும். சுத்தி இருக்க எல்லா பேப்பர் பாம்புமே ஃபர்ஸ்ட் பேப்பர் பாம்ல இருந்து வர ஷாக் வேவ்னாலேயே வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்பாரு. எல்லாருமே செம காண்டாவாங்க. அங்கேயும் பேப்பர் பாம் இருக்கான்ட்டு ஷிகமாரு அந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த பேர்டை சமன் பண்ணிருக்காரா அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஒரு வழியா என் ஆசை நிறைவேற போகுது அப்படின்பாரு கென்னோ. 10 அவளோட டூலை சமன் பண்ணி அட்டாக் பண்ணுவா. அதை டாச் பண்ணிரும் ஈஸியா. நான் இருக்க வரைக்கும் லீஃப் வில்லேஜ்க்கு எதுவும் ஆகறதுக்கு விட மாட்டேன்ட்டு தேர்ட் ஹோக்காகேயோட ஸ்டோன் ஃபேஸ் கிட்ட போயிட்டு ரசங்கன் பண்ணி அதை நான் டைரக்ட் ஹிட் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். அது பாத்தீங்கன்னா கீழே விழுகிற மாதிரி போகும். அதை காப்பாத்துறதுக்கு ரியல் நருட்டோ பிடிச்சி 2 பேருமே கீழே விழுவாங்க. சோஜி அவனோட பார்ஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி பிடிச்சிருவான். சோஜிக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். அந்த பேர்டை ஏகப்பட்ட டூல்ஸை வச்சு அடிப்பாங்க. டாச் பண்ணிட்டே வரும். ஹினாட்டா நருட்டோ இருக்க இடத்துக்கு வந்துருவா. அவன் ரசங்கானும் பண்ணிருப்பான். ஹினாட்டா எதுக்கு வந்தான்னு பார்க்கும்போது தலைவி இந்த இடத்துல கூட வெக்கப்பட்டுட்டு ஷிகமாரு தான் சொன்னான் அந்த பேர்டு எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு உனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி அப்படின்பா. மேல ஷிகமாருவை பார்ப்பான். மிச்சத்தை நான் உங்ககிட்ட விட்டுறேன் அப்படின்பா. என்ன ஆரம்பிக்கலாமான்னு ஹினாட்டா கிட்ட கேட்பான். ஓகேன்ட்டு பியாக்குகான யூஸ் பண்ணுவா. இந்த பாயிண்ட்ல அந்த பேர்ட் பக்கத்துல வரும். நருட்டோ வந்துட்டு தேர்ட் ஹோக்காகே எப்படி இந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உயிரே விட்டாரோ அதே மாதிரி நான் இந்த வில்லேஜை காப்பாத்துவன்ட்டு மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹினாட்டா இப்பாடின்னு சொல்லி கத்துவா. அட்டாக் பண்ண போகும்போது வேனிஷ் ஆயிரும். உனக்கு மேல பாரு நருட்டோன்னு ஹினாட்டா கத்துவா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகும். சக்குரா ஒரு பாறை எடுத்து எறிவா. அதுல இருந்து டாச் பண்றதுக்கு கீழே வரும்போது நருட்டோ அவனோட ரசங்கான வச்சு அடிச்சிருவான். அந்த பேர்டும் டிஃபீட் ஆயிரும். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து காய ஆசுமா குரணாய் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நருட்டோ கீழே விழ போகும்போது சோஜி தான் பிடிச்சிருவான். நம்ம சாதுஷ்டம் ஹினாட்டான்ட்டு நருட்டோ செம்ம எக்ஸைட்மெண்டோட இருப்பான். ஹினாட்டா ஆமா அப்படின்பா. சக்குரா கென்னோக்கு ட்ரீட் பண்ணுவா. இவ்வளவு காயங்களோட இத்தனை நாள் எப்படிதான் இந்த மனுஷன் வாழ்ந்தாரோ அப்படின்பா. ஹிஸ்டரியில என் பேரை பதிக்க முடியல, இருந்தாலுமே ஃபன்னா இருந்துச்சு அப்படின்பாரு. நருட்டோ வந்துட்டு எதியா ஃபன்னு சொல்லிட்டு எழுப்பறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த ஆளு ஆல்ரெடி செத்துருப்பான். அவர் கையில இருந்து ஒரு போட்டோ விழுகும். பாத்தீங்கன்னா அது அவரோட பையன் தான். இது என்ன நருட்டோவா இல்ல அப்படின்ட்டு ஷிகமாரு திருப்பி பார்ப்பான். ட்ரெஷர் ஹண்டிங்ல என்ன தோக்கடிச்சிட்டு என் பையன் ரொம்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணா அப்படின்னு எழுதியிருக்கும். ட்ரெஷர் ஹண்டிங் அப்படின்ட்டு போட்டோவை திருப்பி பார்ப்பான். இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. லீஃப் வில்லேஜ்ல ஒரு சின்ன கேஷுவாலிட்டி கூட மாறல அப்படின்பா ஷீனோ. அதை நோட்டீஸ் பண்ணீங்களான்னு கேட்பான். எல்லாருமே ஷாக் ஆவாங்க. நருட்டோ பாத்தீங்கன்னா கண்ணை துறையா கென்னோ அப்படின்ட்டு பயங்கரமா கத்துவான். இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சுனாடே இருந்துட்டு அதை நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். இந்த போட்டோல இருக்கிறது கென்னோவோட பையன் அப்படின்பாங்க. கென்னோ மாதிரியே ஷினோபி ஆகணுங்கிறது தான் அந்த பையனுக்கு ஆசை. லீஃப் வில்லேஜ் இன்வேட் ஆகும்போது தான் அவன் பையன் செத்துருப்பான். அதனாலதான் பழி வாங்குறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்பாங்க. டவுட்டே இல்ல, ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற பிளான்ல தான் வந்திருக்காரு. ஆனா அவர் ஏதோ ஒரு விஷயம் உறுத்தி இருக்கு அப்படின்னு ஷிகமாரு. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த புல் சைல அடிக்கும் போது அது டெட்டனேட் ஆயிருக்காது. அதுக்கு
காரணத்தை வந்து ஷிகமாரு சொல்லுவான். அதுல ஒன்னு லூஸ் கனெக்ஷன்ல இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் புல்சைல அடிச்சிருந்தாலுமே அது டெட்டனேட் ஆயிருக்காதுன்னு சுனாடே கிட்ட. சீசுனே ஒருவேளை மிஸ்டேக் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ராப்பர் எப்படி இவ்வளவு சிம்பிளான விஷயத்த மிஸ்டேக் பண்ண முடியும்பா, நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு அப்படின்பாங்க சுனாடே. சேம் இதே மாதிரி தான் ஸ்டோன் ஃபேஸஸ் கிட்டயுமே நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் அது வெடிச்சிருந்தாலும் கூட சில விஷயங்கள் வந்து ப்ராப்பர் கனெக்ட்ங்கிறது இல்லாதனால ஸ்டோன் ஃபேஸஸ்ல சின்ன சின்ன கிராக் மட்டும் தான் விழுந்திருக்கும் அப்படின்பா ஷிகமாரு. லீஃப் வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்றது இவரோட இன்டென்ட் இல்லையான்னு சுனாடே ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. அப்புறம் எதுக்காக பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் ஷிஜுனேக்கு. அவர் ஜஸ்ட் புதையில தேடி இருக்காரு அப்படின்பா. இதுக்கப்புறமா ராமன் ஷாப்ல இருப்பாங்க. சோஜி இருந்துட்டு ட்ரெஷர் ஹண்டிங்காக இவ்வளவு வேலையும் பார்த்தாரு அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கான காரணமும் இருக்கு அப்படின்பா ஷிகமாரு. ஃபர்ஸ்ட் அவரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. நருட்டோவை பார்த்த உடனேயே அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஏன்னா ஆக்சுவலா நருட்டோ பார்க்க அவரோட பையன் மாதிரியே இருக்கனால இன்னும் அவரோட போட்டோக்கு பின்னாடி ட்ரெஷர் ஹண்ட்ல அவரோட பையன் அவரை ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு பீகாக் மாதிரி அவ்வளவு ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்ணான்னு சொல்லி எழுதியிருப்பார் இல்லையா. அதே விஷயம் திரும்ப நடக்கணுங்கிறதுக்காக தான் நருட்டோ கூட சேர்ந்து இந்த ட்ரெஷர் ஹண்டிங், அதாவது இந்த பேப்பர் பாம்ஸை இந்த லீஃப் வில்லேஜை அழிக்காம யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்காங்கிற மாதிரி விளையாண்டுருப்பாரு. அதை தான் லாஸ்ட்ல கூட அவரு சாகறதுக்கு முன்னாடி இது ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இறந்திருப்பாரு. இதுவுமே ஜஸ்ட் ஒரு தியரி தான் அப்படின்பா ஷிகமாரு. ஈனோ வந்துட்டு அப்ப அவர் கெட்டவர் இல்ல அப்படின்பா. சோஜி வந்துட்டு இச்சிரோக்கு ராமன் சாப்பிடுறவங்க எப்பவுமே கெட்ட பர்சனா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. அவருக்கு ராமன் பிடிக்காதுன்னு சொன்னாரே அப்படின்பா ஈனோ. இச்சிரோக்கு ராமன் டிஃபரெண்ட்மா அப்படின்பா சோஜி. ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயத்த எப்படி டெய்லியும் சாப்பிட முடியும் அப்படின்பா ஷிகமாரு. கரெக்டா அப்படின்பா சோஜி. நருட்டோ கென்னோ நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். சக்குரா நருட்டோன்னு கூப்பிடும் போது சூப்பை குடிச்சு முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு எனிமி வந்து அட்டாக் பண்ணும் போது ஈஸியாலாம் இருக்காது, ஒரோச்சிமாரு மாதிரியான ஆட்கள் வந்தா ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் அப்படின்பா. அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்பா ஈனோ. ஆமான்பா சக்குரா. இது பெரிய தொல்லையா தான் இருக்க போகுது அப்படின்பா ஷிகமாரு. சோஜி நான் அதுக்காக இப்பவே சாப்பிட ஆரம்பிக்கிறேன்ட்டு சாப்பிடுவான். நம்ம எல்லாருமே ஒன்னா ஒர்க் பண்ணி இந்த லீஃப் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்பா நருட்டோ. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட இந்த ஆர்க்கும் முடியுது.